வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதாவது டெய்லி கான்வர்சேஷனில் பயன்படக்கூடிய சென்டென்சஸ் இவைகள்லாம். ஸோ இதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களோட ஆங்கில திறனையை மேம்படுத்த உதவும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்ப்போம். உன்னிடமிருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் நீட் எனிதிங் ஃப்ரம் யூ அப்படின்னா, உன்னிடமிருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை. நீடுன்னா தேவை. உன்னிடமிருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னா, ஐ டோன்ட் நீட் எனிதிங் ஃப்ரம் யூ. உன்னிடமிருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் எனிதிங் ஃப்ரம் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். எனக்கு தாமதமாகிறது, நான் வீட்டுக்கு போக வேண்டும். எனக்கு தாமதமாகிறதுனா ஐ எம் கெட்டிங் லேட். நான் வீட்டுக்கு போக வேண்டும். ஐ ஹாவ் டு கோ ஹோம். இதில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. எனக்கு தாமதமாகிறது அப்படின்னா ஐ எம் கெட்டிங் லேட். நான் வீட்டுக்கு போக வேண்டும். ஐ ஹாவ் டு கோ ஹோம். எனக்கு தாமதமாகிறது, நான் வீட்டுக்கு போக வேண்டும். ஐ எம் கெட்டிங் லேட். ஐ ஹாவ் டு கோ ஹோம். ஐ எம் கெட்டிங் லேட். ஐ ஹாவ் டு கோ ஹோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் அது பற்றி பேச விரும்பவில்லை. இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா ஆங்கிலத்தில், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். டாக் பண்ணுறதுனா பேசுறது. நான் அது பற்றி பேச விரும்பவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். உன்னிடம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். உன்னிடம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, ஐ ஹாவ் டோல்ட் யூ ஸோ மெனி டைம்ஸ். ஸோ மெனி டைம்ஸ்னால் பல முறை, எத்தனையோ முறை. அதாவது டெல்லோட பாஸ்டன்ஸ் தான் டோல்டு. உன்னிடம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன்னா ஐ ஹாவ் டோல்ட் யூ ஸோ மெனி டைம்ஸ். ஐ ஹாவ் டோல்ட் யூ ஸோ மெனி டைம்ஸ்னால் உன்னிடம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் அலுவலகம் செல்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் கோயிங் டு தி ஆஃபீஸ். ஐ எம் கோயிங் டு தி ஆஃபீஸ் அப்படின்னா நான் அலுவலகம் செல்கிறேன். ஆஃபீஸ்னா அலுவலகம். நான் அலுவலகம் செல்கிறேன்னா ஐ எம் கோயிங் டு தி ஆஃபீஸ் அப்படின்னா நான் அலுவலகம் செல்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் ஒருபோதும் இங்கு வந்ததில்லை. இதை எப்படி ஆங்கிலத்தை சொல்லலாம்? ஒருபோதும் அல்லது இதற்கு முன்பு இங்கு வந்ததில்லை அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தை சொல்லலாம்னா, ஐ ஹாவ் நெவர் கம் ஹியர் பிஃபோர். ஐ ஹாவ் நெவர் கம் ஹியர் பிஃபோர்னால் நான் ஒருபோதும் இங்கு வந்ததில்லை. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் நெவர்ங்கிறது இந்த இடத்துல நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்கும், அதாவது வரல அப்படிங்கிறத கொடுக்கும். ஐ ஹாவ் நெவர் கம் ஹியர். நெவர் கம்னா வரல. ஐ ஹவ் நெவர் கம்னா ஒருபோதும் இங்கு வரல இதற்கு முன்பு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் அவளுக்கு உடனே தெரிவிப்பேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, ஐ வில் இன்ஃபார்ம் ஹர் ரைட் அவே. ரைட் அவே அப்படின்னா இம்மீடியட்லின்னு அர்த்தம். ரைட் அவேயோட மீனிங் இம்மீடியட்லி, உடனே. நான் அவளுக்கு உடனே தெரிவிப்பேன்னா ஐ வில் இன்ஃபார்ம் ஹர் ரைட் அவே. ஐ வில் இன்ஃபார்ம் ஹர் ரைட் அவேன்னா நான் அவளுக்கு உடனே தெரிவிப்பேன். அடுத்த சென்டென்ஸ். நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ வில் நாட் டிஸப்பாயிண்ட் யூ. டிஸப்பாயிண்ட் பண்ணுறதுனா ஏமாற்றுறது. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன்னா ஐ வில் நாட் டிஸப்பாயிண்ட் யூ. ஐ வில் நாட் டிஸப்பாயிண்ட் யூன்னா நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் உங்களை இங்கு பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களை இங்கு பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you here. ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you here அப்படின்னா நான் உங்களை இங்கு பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீ என்னை மகிழ்ச்சிப்படுத்தினாய். மகிழ்ச்சியாக்கினாய்ங்கிறோம்ல, நீ என்னை மகிழ்ச்சிப்படுத்தினாய். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, யூ மேட் மீ ஹாப்பி. யூ மேட் மீ ஹாப்பின்னா நீ என்னை மகிழ்ச்சிப்படுத்தினாய்.
நீ என்னை மகிழ்ச்சி படுத்தினாயின்னா யூ மேட் மீ ஹாப்பி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். கேட்டதற்கு நன்றி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கேட்டதற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங்னா கேட்டதற்கு நன்றி. கேட்குறதுக்கு ஆஸ்க் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தலாம். கேட்டதற்கு நன்றினா தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் உங்களை பாதுகாப்பேன். பாதுகாக்கிறது ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா பாதுகாக்கிறது. நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஆங்கிலத்தில்னா ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. ஐ வில் ப்ரொடெக்ட் யூன்னா நான் உங்களை பாதுகாப்பேன். ஐ வில் ப்ரொடெக்ட் ஹர்னா அவளை நான் பாதுகாப்பேன். ஐ வில் ப்ரொடெக்ட் ஹிம்னா அவனை நான் பாதுகாப்பேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என்னால் அதை நம்ப முடியாது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? என்னால் அதை நம்ப முடியாது. ஐ கான் பிலீவ் இட். ஐ கான் பிலீவ் இட்னா என்னால் அதை நம்ப முடியாது. பிலீவ் பண்ணுறதுனா நம்புறது. என்னால் அதை நம்ப முடியாது அப்படின்னா ஐ கான் பிலீவ் இட். ஐ கான் பிலீவ் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவர் பேராசை கொண்டவர். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவர் பேராசை கொண்டவர். ஹீ இஸ் கிரீடி. ஹீ இஸ் கிரீடி அப்படின்னா அவர் பேராசை கொண்டவர். அவர் பேராசை இல்லாதவர்னா ஹீ இஸ் நாட் கிரீடி அப்படின்னு சொல்லணும். அவர் பேராசை கொண்டவர்னா ஹீ இஸ் கிரீடி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இன்னும் 3 மணி நேரம் இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. எனக்கு தெரியும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இன்னும் 3 மணி நேரம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா ஐ நோ ஐ ஸ்டில் ஹாவ் 3 hours. ஐ நோ ஐ ஸ்டில் ஹாவ் 3 hours. எனக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கிறது என்று தெரியும். ஐ நோ ஐ ஸ்டில் ஹாவ் 3 hours. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் உன்னை பேருந்து நிலையத்தில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. நான் உன்னை பேருந்து நிலையத்தில் இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிறோம்ல. ஐ வில் ட்ராப் யூ ஆஃப் அட் தி பஸ் ஸ்டாண்ட். ஐ வில் ட்ராப் யூ ஆஃப் அட் தி பஸ் ஸ்டாண்ட். ட்ராப் ஆஃப் பண்ணுறேன் இறக்கி விட்டுறது. ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல. நான் உன்னை பேருந்து நிலையத்தில் இறக்கி விடுவேன்னா ஐ வில் ட்ராப் யூ ஆஃப் அட் தி பஸ் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இது வியப்பூட்டுகிறது, பிரமிக்க வைக்கிறது. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? வியப்பூட்டுகிறது, பிரமிக்க வைக்கிறது. இது வியப்பூட்டுகிறது அல்லது பிரமிக்க வைக்கிறது அல்லது பிரமிக்க வைக்கிறது. இது எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஸ்பெக்டாகுலர். திஸ் இஸ் ஸ்பெக்டாகுலர். திஸ் இஸ் ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா இது வியப்பூட்டுகிறது, பிரமிக்க வைக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். மார்க் உங்களுக்காக சந்திப்பு அறையில் காத்து கொண்டிருக்கிறார். மார்க் உங்களுக்காக சந்திப்பு அறையில் காத்து கொண்டிருக்கிறார். இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா மார்க் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ இன் தி மீட்டிங் ஹால். சந்திப்பு அறைனா மீட்டிங் ஹால். வெயிட் பண்ணுறதுனா காத்து கொண்டிருக்குது. மார்க் உங்களுக்காக சந்திப்பு அறையில் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா மார்க் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ இன் தி மீட்டிங் ஹால். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவர் கெட்டவர் இல்லை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா he is not a bad person. he is not a bad person அப்படின்னா அவர் கெட்டவர் இல்லை. அவர் கெட்டவர் இல்லை. he is not a bad person. he is not a bad person. next sentence. அவருக்கு இன்று அவசர கூட்டம் உள்ளது. அதாவது அவருக்கு இன்று அவசர கூட்டம் உள்ளது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா he has an urgent meeting today. he has an urgent meeting. he has an urgent meeting today அப்படின்னா அவருக்கு இன்று அவசர கூட்டம் உள்ளது. அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்னா அவசர கூட்டம். இன்று அவருக்கு அவசர கூட்டம் உள்ளதுன்னா he has an urgent meeting today. இந்த சென்டென்ஸை இப்போ பார்த்த அனைத்து சென்டென்ஸும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.